ஒரு காலத்தில் பச்சை பச்சையாக மரங்கள் நிறைந்த சுகவனம் என்ற காட்டில் பல விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் ஒரு குரங்கு இருந்தது. அதன் பெயர் குண்டன். குண்டனுக்கு தன்னுடைய புத்தி, துள்ளல், சத்தம் எல்லாமே மிகப் பெரியதாக தோன்றும். யாரைக் கண்டாலும் அது சொல்லும், இந்த காட்டிலே என்ன மாதிரி புத்திசாலி யாரும் இல்ல. ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு சிறிய கிளி வந்தது. அதன் பெயர் சின்னு. சின்னு அமைதியாக மரக்கிளையில் உட்கார்ந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தது. குண்டன் அதை பார்த்து நக்கலாக சொன்னது, ஏ கிளியே, நீ என்ன செய்யப் போற? பேசுறது தவிர வேற ஏதாவது தெரிஞ்சா? சின்னு சிரித்துக்கொண்டே சொன்னது, பேசுறதை விட எப்ப பேசணும்னு தெரிஞ்சா அதுதான் உண்மையான புத்தி. இதை கேட்ட குண்டன் வயிறு குலுங்க சிரித்தது. ஹஹஹா, பேசாம இருந்தா வயிறு நிறையுமா? குண்டனின் பேராசை. ஒரு நாள் காடின் நடுவே ஒரு பெரிய வாழைத் தோட்டம். குண்டன் பார்த்ததும் குதித்தது, இன்னிக்கு எல்லா வாழையும் நானே சாப்பிடப் போறேன். அது மரத்திலிருந்து மரத்துக்கு குதிச்சு குதிச்சு வாழை குலைகளை பிடித்தது. ஆனால் அதன் பேராசையால் ஒரே நேரத்தில் 10 வாழை பிடிக்க முயன்றது. அந்த நொடியில் கிளை முறிந்தது. ஐயோயோ என்று கத்திக்கொண்டே குண்டன் கீழே தொங்கியது. சின்னுவின் புத்தி. அப்போ மேலிருந்து சின்னு கிளி பார்த்தது. இப்போ பேசாம இருக்கலாமா இல்ல பேசணுமா? குண்டன் பதறி சொன்னது, அம்மா கிளியே, ஏதாவது சொல்லு, காப்பாத்து. சின்னு உடனே மற்ற விலங்குகளை அழைத்தது. யானை, மான், சிப்மங்க் ஒரு நீண்ட கொடியை கொண்டு வந்து குண்டனை பாதுகாப்பாக கீழே இறக்கினார்கள். குண்டனின் மாற்றம். கீழே இறங்கிய குண்டன் வெட்கப்பட்டு சொன்னது, சின்னுவே, பேசுறது மட்டும் புத்தி இல்ல, சரியான நேரத்துல சரியான வார்த்தை பேசுறதுதான் உண்மையான அறிவு. அன்று முதல் குண்டன் பெருமை பேசலை, சின்னுவின் நண்பனாக மாறினான். நெறிக்கருத்து. பெருமை பேசுவது அறிவல்ல, அமைதி, சரியான நேரம், நல்ல எண்ணம். இதுவே உண்மையான புத்திசாலித்தனம். சிரிப்புடன் சொல்லப்படும் நல்ல வார்த்தை ஒரு உயிரை கூட காப்பாற்றும்.